ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை மனுஷனை குற்றப்படுத்தி. இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை மனுஷனை குற்றப்படுத்தி. ஒரு வார்த்தையின் நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்கிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நீர் நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதாவது இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், கடிந்து கொள்ளுகிறதல். அதாவது இப்போ நாம் வேலை செய்கிற இடத்தில் நமக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரியோ இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க வேலை செய்வாங்க. அவங்களுக்கு நம்மளோட கொஞ்சம் நாலேஜ் அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம், இல்லை வேலை அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம். அவங்க நம்மளை ஒரு சில சமயங்களில் நம்மளை கடிந்து கொள்ளும்போது நாம் அவர்கள் மேலே கோபப்படுகிறோம். கோபப்பட்டு அவர்களுக்கு கண்ணி வைக்கிறோம். கண்ணி வைத்து நீதிமான் நிர்மித்த துரத்தி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிறோம். அவர்கள் நமக்கு விரோதமாக பேசுகிறார்களே, அவர்கள் நம்மளை கடிந்து கொள்கிறார்களே என்று நாம் அவர்களை வகை தேடுகிறோம். கண்ணி வைக்கிறோன்னா வலை வைக்கிறோம். எப்போ அவரை அழிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வலை வைக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றது? சங்கரிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறது. யாவரும் வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை முழுவதையும் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ.